கடைசியில் தனது ஆஃபீஸில் வேலை செய்யும் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் மாலினியிடம், எனக்கு ஒரு அவசரம், ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடு, நான் நாளைக்கு ஆஃபீஸில் அட்வான்ஸ் போட்டு கொடுத்து விடுகிறேன். மாலினி, அடடா, நான் இப்போது திருச்சியில் இருக்கேன், நாளைக்கு நான் லீவு. வேற யாருக்கிட்டையாவது ஏற்பாடு பண்ண, நான் வந்து கொடுத்துட்றேன். கவிதா சரி என்று ஃபோன் வைத்தாள். ஏனோ விரக்தியில் கண்ணீர் வலிய துவங்கியது. இப்படி ஒரு சூழ்நிலை தனக்கு தேவையா? இந்த மாதத்தில் 3வது முறையாக பெண் பார்க்க வந்தவர்கள் அவளை நிராகரித்து உள்ளனர். ஆனால் அவளுக்கு அவசரம், உடனே திருமணம் செய்தாக வேண்டும். அவளிடம் வந்த வெயிட்டர் மேடம் என்றான். நிமிர்ந்தவள், இருங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். வெயிட்டர், இல்லை மேடம், உங்கள் பில் அவர் கொடுத்துட்டார் என்று அவனை நோக்கி கை காட்டினான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அவள் கண்களை கவர்ந்த அந்த வீல் சேர் இளைஞன் வேகமாக அவனிடம் சென்று, சார், இப்போ என்கிட்ட 400 ரூபாய் இருக்கு, பேலன்ஸ் நாளை மறுநாள் கொடுத்துட்றேன் சார். அவன் அவளை பார்த்து தலையாட்டினான். கவிதா, சார், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பணம் ரெடியானது உங்களுக்கு தொடர்பு கொள்ள ஈஸியாக இருக்கும். அவனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நகர்ந்தான். அடுத்த 2வது நாள் கவிதா ஃபோன் செய்து, சார், நான் அந்த ஹோட்டலில் பில் கொடுக்க முடியாமல் திணறிய போது எனக்கு உதவி பண்ணிங்களே. அவன், ஆமாம். கவிதா, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா பணத்தை அனுப்பிடுறேன் சார். அவன், மெசேஜ் அனுப்புகிறேன் என்று சொல்லி வைத்தான். கவிதா ஃபோனில் அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்தது. அபிமன்யு பெயரை சொல்லி பார்த்தாள். அவனுக்கு ஏற்ற அழகான பெயர். பணத்தை அனுப்பிவிட்டேன் என்று தகவல் தெரிவித்து அவள் வேலையில் ஆழ்ந்தாள். அது ஒரு முகூர்த்த நாள், மாதத்தின் கடைசி முகூர்த்தம். கோவிலில் கூட்டம் அலைமோதியது. அன்றைய நாளில் நிறைய திருமணம் நடக்க இருந்தது. பெண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடி ஜோடியாக தங்களுடைய பெயரை பதிவு செய்து தங்கள் முறை வருவதற்காக வரிசையில் காத்திருந்தன. அங்கு வந்த கூட்டத்தில் பலர் தங்கள் உறவுக்கார பெண் மாப்பிள்ளையை விட்டு மற்ற ஜோடிகளை பார்த்து பேசிக்கொண்டிருந்தனர். அந்த கோவில் அலுவலகத்தில், சார், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண் வர வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக இருங்க சார், உங்கள் வீல் சேர் இங்கே நடக்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அவன் தன்னுடைய வீல் சேரை நகர்த்தி கொண்டு அந்த அலுவலகத்தின் வெளியே வந்து காத்திருந்தான். ஏனோ அவன் கண்களில் ஏமாற்றமும் கோபமும் பொங்கியது. அப்போது மூச்சு வாங்க ஓடி வந்த அவன் அசிஸ்டண்ட், என்னென்னவோ காரணம் சொல்லி உங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாங்க சார், போகலாம். கோபத்திலும் விரக்தியிலும் கடுகடுத்தவன் அழகிய இளம் வாலிபன் அபி என்கின்ற அபிமன்யு. அவன் வீல் சேரை கோவில் வாசல் நோக்கி நகர்த்தியவன் விவேக், அபியின் அசிஸ்டண்ட். திடீரென்று அபி வீல் சேரை நிறுத்த சொல்லி விவேக்கிடம் சொன்னான். அவன் போன திசையில் ஒரு பெண் யாரிடமோ போன் செய்து அழுது கொண்டிருந்தது. அவள் உடை அலங்காரம் பார்த்தால் அங்கே திருமணம் செய்து கொள்ள வந்த பெண் என்று தெளிவாக தெரிந்தது. எங்கோ பார்த்தது போல தோன்ற அபி விவேக்கை திரும்பி பார்க்க அவன் பார்வையை புரிந்து கொண்டான். அபியின் வீல் சேரை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை நோக்கி சென்றான்.